அனைவருக்கும் வணக்கம். மே 1 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த முக்கியமான நாளில் நம்ம முக்கியமான இந்த இலை மேலே ஒரு தீபத்தை ஏற்றுறதுனால நம்ம வாழ்க்கை முறை நல்ல ஒரு சுபிக்ஷமாகவும் மென்மேலும் உயரக்கூடிய வாழ்க்கையாகவும் பொன்பொருள் சேரக்கூடிய வாழ்க்கையாகவும் அமையும். இந்த ஒரு தீபத்தை இந்த இலை மேலே இந்த ஒரு தீபத்தை அன்னைக்கு, அதாவது பௌர்ணமி அன்னைக்கு நம்ம ஏற்றுறதுனால மகாலட்சுமியோட அனுக்கிரகம் ஏற்பட்டு பொன் பொருள் நிறைய சேருங்க. அந்த முக்கியமான இலை என்ன, அந்த தீபம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். இல்லை ஏற்கனவே ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். நான் போடுற ஆன்மீக தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதே போல் லைக் பண்ணி உங்களோட கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். அந்த முக்கியமான இலை என்ன தீபம் ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒவ்வொரு மாதமும் நமக்கு பௌர்ணமி அப்படிங்கிறது வருங்க. அதுவும் இந்த சித்திரை மாதத்தில் வர்ற பௌர்ணமி மிக மிக விசேஷம். நம்ம அன்னைக்கு சந்திர பகவானை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அன்னைக்கு நம்ம சந்திர பகவானை வணங்குறதுனால நம்மளோட வாழ்க்கை தரம் மேலும் மேலும் வளர்ந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரும். இந்த சித்திரை பௌர்ணமி அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. அதாவது நம்மளோட பாவ புண்ணியங்களை கணக்கு பார்க்குற கணக்கு பிள்ளையான சித்திரகுப்தருக்கு மிக உகந்த நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி. ஏன் முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சித்திரகுப்தர் அவதரித்த முக்கியமான நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி நாள். சித்ரா பௌர்ணமி நாளில் நம்ம சித்திரகுப்தரை வணங்கி அவருக்கு நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது நம்மளோட முன்வினை பாவங்கள் தீரும், தெரியாமல் செய்த பாவங்கள் தீரும், கர்ம வினைகள் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். அப்படிப்பட்ட முக்கியமான இந்த சித்ரா பௌர்ணமி பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை மே 1 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க. இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கும் மிக மிக உகந்த நாள். இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. அதனால அன்னைக்கு சுக்கிர பகவானை வழிபடுறதும் மிக மிக சிறப்பு. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தரோட வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால மகாலட்சுமி தேவியார் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். இதோட முக்கியமாக இன்னொருத்தரையும் நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான். அன்னைக்கு சிவ வழிபாடு மிக மிக சிறப்பு, நல்ல ஒரு பலன்களை தரும். அன்னைக்கு கிரிவலம் வர்றது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 7 ஜென்மத்துக்கு நம்ம செய்த பாவங்கள், தெரியாமல் செய்த பாவங்கள்லாம் போகும். முக்கியமாக அன்னைக்கு நம்ம கிரிவலம் வந்துட்டோம்னா அவ்வளோ ஒரு புண்ணியம் கிடைக்கும் நமக்கு அப்படின்னு நம்பப்படுது. நம்பிக்கையும் அதுதான் நடந்துகிட்டும் இருக்குது. முக்கியமாக முடிஞ்சவங்க அன்னைக்கு கிரிவலம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். திருவண்ணாமலை போக முடியலை, எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது, வசதி இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா பக்கத்தில் உங்கள் வீட்டில் பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு போய் அபிஷேகத்தை பார்த்துட்டு 9 முறை சிவபெருமான வலம் வரலாங்க. உங்களுக்கு அந்த புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்கும், அந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்படிப்பட்ட முக்கியமான இந்த பௌர்ணமி திதி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 30ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை இரவு 9:51 பௌர்ணமி திதி வந்துடுது. மறுநாள் ஏப்ரல், அதாவது மே 1 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு 11:07 மணி வரைக்கும் இருக்குதுங்க இந்த பௌர்ணமி திதி. இந்த தீப வழிபாடு செய்யறதுக்கு, இந்த இலை தீப வழிபாடு செய்கிறதுக்கு அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா காலையில் 10 to 12 உங்களுக்கு ராகுகாலம் வந்துடுது. அதுபோல் 3 to 4 யமகண்டம் வந்துடும். நீங்கள் காலையில் வெள்ளிக்கிழமை காலையிலேயே சிவபெருமான் வழிபாடு, மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு எல்லாத்தையும் முடிச்சிருங்க. அதே போல் மாலை 6 மணிக்கு மேலே தான் இந்த இலை தீப வழிபாடை, முக்கியமான இலை மேலே நீங்கள் தீபம் ஏற்றுற இந்த வழிபாடை நீங்கள் செய்யலாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா அந்த 6 மணிக்கு மேலே தான் அந்த சந்திர பகவான் நல்ல ஒரு பிரகாசமாக உங்களுக்கு கண்களுக்கு தெரிவார். அதனால தான் நம்ம இந்த இரவு நேரத்தை, சாயந்தர நேரத்தை நம்ம பயன்படுத்தி இந்த தீபத்தை ஏற்றணும். சந்திர பகவான் எவ்வளவு பிரகாசமாக இருக்காரோ அந்த நேரத்தில் நம்ம அவரை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட வாழ்க்கை நல்ல ஒரு பிரகாசமாக இருக்கும். அந்த நேரத்தில் சந்திர பகவானை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நாமத்தை நீங்கள் சொல்லுங்கள். முக்கியமாக இந்த பௌர்ணமி, அதாவது சித்ரா பௌர்ணமி நாளில் நம்ம அவரையும் சேர்த்து வழிபாடு செய்யும் பொழுது அவரோட இந்த முக்கியமான மந்திரத்தை சொல்லும் பொழுது வாழ்க்கை நல்ல ஒரு பிரகாசத்திற்கு வருங்க. மேலும் மேலும் நமக்கு உயரும்.
இந்த பௌர்ணமி நிலவு வந்து நல்ல முழு நிலவாக பிரகாசமாக ஒழிக்கும் பொழுது நம்மளோட கோரிக்கையை கடவுள்கிட்ட வைக்கும் பொழுது அந்த கோரிக்கைகள் வந்து விரைவிலேயே நமக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும். அதுவும் சிவபெருமாட்டையும் மகாலட்சுமி தாயார்ட்டையும் அன்றைக்கி நம்ம வைக்கும் பொழுது, முக்கியமாக சந்திர பகவானையும் சேர்த்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த வேண்டுதல் வந்து நமக்கு வந்து கூடிய விரைவிலேயே நிறைவேறி நமக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு பித்தளை தாம்பாளத்தை சின்னதாக எடுத்துக்கோங்க. என்கிட்ட பித்தளை தாம்பாளமாக இல்லைன்னா சுத்தமாக இருக்கிற ஒரு சில்வர் தாம்பாளத்தை எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து மருதணி இலைகளை பரப்பி வச்சுக்கோங்க. மருதணி இலைகள், மருதணி பூவுலேருந்து மருதணி காய், மருதணி காய்ந்த விதைகள், இது எல்லாமே வந்து மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய முக்கியமான பொருள்கள். இது வந்து ஆகர்ஷண சக்தியை கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பொருட்கள் இந்த மருதணி. இந்த மருதணியில் வந்து அவ்வளோ ஒரு விசேஷம் இருக்குது. அதனால் வந்து அந்த தட்டில் நீங்கள் இந்த மருதணியை பரப்பி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன அகல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு தீபம் போடுங்க. அவ்வளோதான். இந்த முக்கியமான அதாவது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு, இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, சுக்கிரனோட அனுக்கிரகம் உள்ள அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இந்த வழிபாடை, அதாவது சாயந்தரத்தில் 6 மணிக்கு மேலே இந்த வழிபாடை நீங்கள் செய்கிறதுனால சந்திரன் எவ்வளவு பிரகாசமாக இருக்காரோ அந்த அளவு உங்களோட வாழ்க்கை முறையும் பிரகாசமாக இருக்கும். அன்னைக்கு வந்து உங்களால் என்ன நைவேத்தியங்கள் வச்சு வழிபாடு செய்ய முடியுதோ பண்ணுங்கள். அந்த நேரத்தில் சந்திர பகவானே போற்றி போற்றின்னு சொல்லிட்டு அவரோட நாமங்களை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு உங்களுக்கு முடிஞ்சதுனாக்கா நீங்கள் வந்து, நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பூஜை ரூமில் வந்து ஒரு டைரியோ நோட்டை வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் முக்கியமாக எழுத வேண்டியதெல்லாம் அதிலே எழுதி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சந்திர பகவானே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து 108 முறை எழுதலாம். எனக்கு 108 முறை எழுத முடியாதுங்க, 9 முறை தான் எனக்கு எழுதலாம்னா கண்டிப்பாக 9 முறை எழுதலாங்க. 108 முறை சொல்லுங்கள். சொல்ல முடியாதவங்க 108 முறை எழுதுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே போல் 9 முறை சொல்லுங்கள். சொல்ல முடியாதவங்க 9 முறை எழுதி வைக்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னாக்கா, அதுவும் இந்த முக்கியமான சித்ரா பௌர்ணமி நாளில் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வர அந்த சுக்கிர நாளில் வந்து இந்த வழிபாட்டு முறை நீங்கள் செய்கிறதுனால உங்களோட வாழ்க்கை முறை மேம்பாட்டுக்கு வரும். நல்ல ஒரு தன தானியங்கள் சேர்ந்து நல்ல சுபிக்ஷமான வாழ்க்கை கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.